ஹாய் ஒருவன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து சென்டம் அடிக்கலாம் எப்படி வந்து பாஸ் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஸோ ஏன்னா சென்டம் அடிக்கிறது அவ்வளோ பெரிய விஷயமெல்லாம் கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 75 ஈஸியாக எடுத்துடலாம் நான் சொல்கிறது கேட்டிங்கன்னா. அண்ட் பாஸ் பண்ணுறதும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் பாஸ்னால் சயின்ஸில் வந்து ஒரு 22க்கு மேலேயாவது எடுக்கணும். ஆனால் நீங்கள் அப்படி டார்கெட் பண்ணிட்டு போகாதீங்க, கண்டிப்பாக ஃபெயில் ஆகிடுவீங்க. நீங்கள் சொல்கிறது கேளுங்க. நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க கொஷின்ஸ் எல்லாம் நான் வாயில் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன். அந்த கொஷின்ஸ் எல்லாம் படிச்சிங்கனாலே உங்களுக்கு 40லேருந்து 45 மார்க் கிட்ட வந்து உங்களுக்கு வந்துடும். நான் சொல்கிறது பாஸ் பண்ணுறதுக்கு 1 மார்க்கோடு சேர்த்தி, சரிங்களா? ஸோ அதனால் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். கீழே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம் பாஸ் பண்ணுறது. புக் பேக் 1 மார்க் வந்து 10 வந்துடும். ரொம்ப 12 கேட்குறாங்க, அதில் 10 வந்துடும். அண்ட் ஃபிசிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 1, 2, 3, 4, 6 இந்த யூனிட்டில் நான் என்ன கொஸ்டின் கொடுத்தனோ டிஸ்கஷன் பாக்ஸில் வச்சுருக்கிறேங்க. காலையில் ஒரு வீடியோ போட்டேன் 55+ன்னு. அந்த வீடியோவில் நான் இந்த 6 லெசனில் என்னெல்லாம் கொடுத்தனோ மேக்ஸிமம் உன்னால் படிக்க முடியலன்னா 2 மார்க்காவது படிச்சிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு 6வது லெசனில் ஸ்டெல்லர் எனர்ஜின்னு ஒரு கொஷின் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிரிட்டிக்கல் மாஸு ரான்ஜென்டெல்லாம் ஒரு கொஷின் இருக்குது. இதெல்லாம் ஏபின்னு போட்டு கேட்பான், அதுதான் பிரச்சனையே. அதே மாதிரி 2வது லெசனில் 3வது லெசனில் பாயில்ஸ் லா, சார்லஸ் லா, கெலோரி, ரியல் கேஸ், ஐடியல் கேஸ். ஃபஸ்ட் லெசன் எடுத்துகிட்டு மொமெண்ட் ஆஃப் கப்பிள், நியூட்டன் செகண்ட் லா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ், டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸு, இனர்ஷியா, நியூட்டன் செகண்ட் லா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அஸ்ட்ரோனட் ஃபால்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2வது லெசனில் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸு, ஸ்னெல்ஸ் லா. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் இருக்கிறனால நீங்கள் இந்த 5 லெசனில் நாங்கள் என்ன 2 மார்க் கொடுத்துக்கணும் அது படிங்க. சார் அதெல்லாம் படிக்க முடியாது, நான் கரெக்டாக நீங்கள் சொன்ன ஒரு 10 கொஷின் தான் படிக்கும் அப்படின்னா நீங்கள் 40 எடுக்க முடியாது, ஒரு 30, 25 வேணால் எடுக்கலாம். ஜஸ்ட்டு தொடுவீங்க, பாஸ். கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் தாறுமாறாக தான் கேட்பாங்க, ஓகேவா? 7 மார்க்கில் உறுதியாக இந்த வருஷம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஃபிசிக்ஸில் வந்து ஆல்ஃபா, பீட்டா, காமா. இப்போவும் சொல்கிறேன், இந்த வீடியோவில் சொல்கிற கொஸ்டின் எல்லாம் யாருக்குன்னா நான் வந்து 40லேருந்து 45 எடுக்கிறவங்களுக்கு. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு போயிட்டு நீங்கள் சொன்னது வரலன்னா சொல்லக்கூடாது. நான் சென்டமுக்கான வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கிறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர்றேன். 75க்கு 75, 70+, 65+ன்னு நேற்றே போட்டேன், அதுவும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். இன்றைக்கி காலையில் 50+ன்னு போட்டால் அதையுமே நான் வந்து வீடியோ கீழே வைக்கிறேன். நீ 3ல் எது வேணாலும் எடுத்துக்க. இது பாஸ் பண்ணுறதுக்கு ஓகே. ஆல்ஃபா, பீட்டா, காமா, அல்ட்ராசானிக் வைப்ரேஷன்னு யூசஸ்ஸு, அந்த அனிமல் அந்த கொஸ்டின்னு 4ஆம் பாடத்தில் இருக்குது, சாரி 5ஆம் பாடத்தில் இருக்குது. எலக்ட்ரிக் கரண்ட் அந்த கொஸ்டின், எலக்ட்ரிக் கரண்ட்டு, எஸ்ஐ யூனிட்டு, என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டில் அளக்குறாங்க அதெல்லாம். அது வந்து 2வது கொஸ்டின் 4th லெசனில் டீட்டெயிலில். ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங்கு, அலாயி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூஸு, இதெல்லாம் வந்து அந்த 3rd கொஸ்டின் எலக்ட்ரிசிட்டி லெசனில் இருக்குது டீட்டெயிலில். எல்இடி பல்பு, எல்இடி டிவி அட்வான்டேஜ், ஹைப்பர்மெட்ரோஃபியா, மயோஃபியா, லைட் ப்ராப்பர்ட்டி பார்த்துக்க, தனியாக பார்த்துக்க, ஒளியின் பண்புகள்னு சொல்லுவாங்க. யுனிவர்சல் லாவோட டெரிவேஷன் அப்ளிகேஷன் பயன்பாடுகள், வருவி, ஐடியல் கேஸ், நல்லீபு வாயு, வருவி. இதான் 3வது லெசன். ராக்கெட் ப்ரொபல்ஷன், ராக்கெட் ஏவுதலை எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ இது எல்லாமே நீங்கள் படிச்சிங்கன்னா பாஸ் மார்க் ஒரு 2 கொஸ்டின் வரும். மேபி சொல்ல முடியாது, 3-4 கொஸ்டின் வந்து லக்கு தானே, படிச்சிருங்க. ஸோ அது போக இந்த லெசன்ஸில் நான் என்னெல்லாம் 2 மார்க்ஸ் சொல்லணும் படிச்சிருங்க. ஓகே, ஃபிசிக்ஸ் முடிஞ்சு. கெமிஸ்ட்ரி 7, 9, 10, 11 இந்த யூனிட்டில் நான் என்னெல்லாம் 2 மார்க்ஸ் சொல்லியிருக்கணும் படி. உதாரணத்துக்கு 7வது யூனிட்டில் 5 கொஸ்டின் இருக்குமா? மோலார் வால்யூம், ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ், அட்டாமிசிட்டி, அதுதான் வரப்போகுது. 9ஆம் பாடத்தில் சொல்யூஷனில் டிஃபைன் சொல்யூஷன், டிஃபைன் பைனரி சொல்யூஷன், ஹைட்ரேட்டட் சால்ட், அந்த மாதிரி ஒரு 4 கொஸ்டின். 10வது லெசனில் 2 கொஸ்டின், காம்பினேஷன் ரியாக்ஷன், ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ்னு ஒரு கொஸ்டின், ரேட் ஆஃப் ரியாக்ஷன், அது பார்த்துக்கோங்க. 11th யூனிட்டில் ஒரே ஒரு கொஸ்டின், கீட்டோனோட ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ பாருங்கள், நான் சொன்ன கொஸ்டின்லாம் படிச்சிருங்க. ரிவர்சபிள், இர்ரிவர்சபிள், மீள்வினை, மீளாவினை, ஆட்டம்ஸ், மாலிகுல், அணு மற்றும் மூலக்கூறின் வித்தியாசம், சோப்பு டிடர்ஜென்ட், சலவைத்தூள், ஹைக்ரோஸ்கோபிக் டெலக்கன்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சொல்யூஷன் லெசனில் 4வது கேள்வின்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல டீட்டெயிலில். கெமிக்கல் ஈக்விலிபிரியம், சரிங்களா? வேதி சமநிலை, அதோடைய பண்புகள், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். யூனிட் சொல்யூஷன் லெசனில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எஸ், ஆமாம், சொல்யூஷனில் ஐ திங்க் கெமிக்கல் ரியாக்ஷன் நினைக்கிறேன். ஆமாம், கெமிக்கல் ரியாக்ஷன் லெசனில் தான் இருக்குது, தப்பாக சொல்லிட்டேன். அண்ட் அவகேட்ரோ அப்ளிகேஷன், அவகேட்ரோவின் பயன்பாடுகள், ஓகேவா? ஸோ இதெல்லாமே பார்த்துருங்க. காம்பினேஷன் ரியாக்ஷன் இருக்குது, சரிங்களா? காம்பினேஷன் ரியாக்ஷன், அதோட ஈக்குவேஷன் பார்த்துருங்க. ஹோமோலோகஸ் சீரியஸ், சரியா? இது வந்து பார்த்திங்கன்னா அதோட சிறப்பியல்கள் லாஸ்ட் பாடத்தில் சோப்பு டிடர்ஜென்ட் கீழே இருக்குது. ரஸ்ட் ஈக்குவேஷன், துருப்பிடித்தல், அரிமானம் என்றால் என்ன,
அதோட நிபந்தனை. ஸோ இதெல்லாம் படிச்சிங்கன்னா ஓரளவுக்கு எழுதலாம். அண்ட் ப்ளஸ் VDRMM அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது, வேப்பர் டென்சிட்டி அண்ட் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ், ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் அண்ட் நவீன அணு கொள்கை, மாடர்ன் அட்டாமிக் தியரி, அதோட 4 பாயிண்ட் இதெல்லாம் படிச்சிருங்க. பயாலஜியில் யூனிட் 12-13 நான் கொடுத்த 2 மார்க்லாம் என்ன படிச்சிரு, ஆக்சிசோமு, ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட்டு, ஃபோட்டோசிந்தசிஸு, ஃபோட்டோசின்ஸ் அக்கரு, இதெல்லாம் கொடுத்தெல்லாம் படிச்சிருங்க. 13th லெசனில் லீச்சு அதெல்லாம் பேராசைட்டிக் அடாப்ஷன் ஆஃப் லீச் கண்டிப்பாக வரும். சரிங்களா? லீச்சு அட்டை பூச்சியின் இது அடாப்ஷன். சரிங்களா? எனக்கு தமிழில் தெரியல. இதில் 1 or 2 சென்டென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டென்டல் ஃபார்முலா, CNS எல்லாம் கொடுத்துருக்குறேன். யூனிட் 14 நான் சொல்கிறது எந்த வீடியோ பார்க்கணும், 55+ ஒரு வீடியோ போட்டல, அந்த பிடிஎஃப்ல இதெல்லாம் பாருங்கள், 2 மார்க்ஸ் எல்லாம். யூனிட் 14 பிளட்டு கண்டிப்பாக வரும், ஃபங்க்ஷன் ஆஃப் பிளட்டு, டிரான்ஸ்ஃபர் பாய்ச்சல் கண்டிப்பாக வரும், RH ஃபேக்டர் யார் டிஸ்கவர் பண்ணா, என்ன ரீசன், கொஹசன் என்ன, வாழ்வு, ஹார்ட்டோட வாழ்வோட முக்கியத்துவம், அவ்வளோதான். இதெல்லாம் படிச்சிரு. யூனிட் 16 கிபிர்லின் கண்டிப்பாக வரும். யூனிட் 17 ட்ரிபிள் ஃபியூசன், செகண்டரி செக்ஸ் ஆர்கனின் மேல், போலன் கிரெயின் ஒரு வரைபடம். அடுத்தது 11th கொஸ்டின் 2 மார்க்கில் 2 பாலினேஷன் இருக்குது, செல்ஃபு கிராஸு, அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ், கண்டிப்பாக இந்த கொஸ்டின் கேட்க போகிறான். ஸோ இதெல்லாம் பார்த்துரு. யூனிட் 18 DNA ஸ்ட்ரக்சர், அதோட சிக்னிஃபிகன்ஸ், 2 மார்க்கில் 1, 2, 3, 4 மெண்டில், பியாப்ளன், ஆலோசோம்ஸ், ஃபெனோடைப், ஜெனோடைப். யூனிட் 19 2 மார்க்கில் 1, 2, 3, 4 ஒன்றுமே கிடையாது, 1 or 2 சென்டென்ஸ். யூனிட் 20 ஹைப்ரிட் விகரோட எஃபெக்ட்ஸ், ஃபஸ்ட்டு டீட்டெயில், லாஸ்ட் டீட்டெயில், பயோடெக்னாலஜி இம்பார்ட்டன்ஸ் இன் மெடிசின், அவ்வளோதான். 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்டெம் செல்ஸ், ஜெனட்டிக் இன்ஜினியரிங், மரபணு தொழில்நுட்பமா இன்ஜினியரிங், அப்புறம் DNA ஃபிங்கர் பிரிண்டிங், ஓகேவா, DNA நெகலட்சின்னு சொல்லுவாங்க. யூனிட் 21 HIV டிரான்ஸ்மிஷன் எப்படி ஆகுது, கேன்சர் செல், நார்மல் செல், கேன்சர் மற்றும் நார்மல் செல்கள், ஹார்ட் ப்ரிகாஷன்ஸ், ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கணும் என்ன பண்ணணும், அவ்வளோதான். இதெல்லாம் வந்து நம்ம ஓனாகவே எழுதலாம்ல. ஆல்கஹாலிக் ப்ராப்ளம் இதுலேருந்து எப்படி தவிர்த்து மேலே வருதுன்னு சொல்லி ஹெட்டிங் போட்டுக்கோ, கதை எழுதி விட்டுரு, அவ்வளோதான். 22வது லெசன் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், மழைநீர் சேகரிப்பின் முக்கியத்துவம், இம்பார்ட்டன்ஸ், ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட், சாயில் எரோஷன், மண்ணரிப்போட கான்சிக்வன்ஸ், ப்ரிவென்ஷன், எப்படி தடுக்கிறது, அதோட விளைவுகள் என்ன. அடுத்தது 2 மார்க்கில் எல்லாமே படி, ஏன் வந்து மரம் வெட்டக்கூடாது, சோலார் எனர்ஜி வந்து ஏன் ரினியூவபிள் எனர்ஜி, வேஸ்ட் என்னது, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குது, பார்த்துரு. ஏபின்னு போட்டு கேட்பாங்க. 23வது லெசன்லையும் ஸ்க்ராட்சு, ஸ்ப்ரைட்னா என்னென்னு பார்த்துரு, அவ்வளோதான், முடிஞ்சால் பாரு. டயக்ராம், ஆக்சிசோம் ஃபஸ்ட் லெசன், ஹார்ட்டு யூனிட் 14, நியூரான் யூனிட் 15, டிரான்ஸ்பரேஷன் ப்ராசஸ் யூனிட் 14. டிரான்ஸ்பரேஷன்னா பாய்ச்சலோட அந்த ஒரு செடி மாதிரி இருக்கும் டயக்ராம். கிரானுலைட்ஸ், பிளட்டோட டயக்ராம் வட்டமாக இருக்கும், இதுவும் 14வது லெசன். பிரெயின் 15வது லெசன். அடினல் கிளாண்ட், தைமஸ் கிளாண்ட், இது எப்படி தமிழில் சொல்கிறேன்னு தெரியல, 16வது லெசன். அதுக்கப்புறம் ஸ்பெர்ம் ஓவியூல் 17வது லெசன். விந்துக்கள் சூழ் அப்படிங்கிற படம், சரிங்களா. போலன் கிரெயின் இது வந்து புக் பேக். ஸோ இந்த குளோரோபிளாஸ்ட் பசுங்கண்ணத்தின் வரைபடம் யூனிட் 1. ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோம். வாஸ்கார் கற்றையோட ஓப்பன் க்ளோஸ்டு வாஸ்கார் பண்டிலோட ஓப்பன் க்ளோஸ் பார்த்துக்கோ, முடிஞ்சா அவ்வளோதான். இதெல்லாம் படித்தா பாஸுக்கு மேலே என்ன 50 45 கிட்ட வரலாம். அதான் இத்தனை நேரம் பேசிகிட்டு இருக்கேன். இவ்வளோலாம் படிக்க முடியாதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சயின்ஸில் எது வருன்னே சொல்ல முடியாது, புரியுதுங்களா. ஒரு 10 கொஸ்டின் மேக்ஸ் மாதிரி கொடுக்க முடியாது. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஹவு டு கெட் சென்டம், புக் பேக் 1 மார்க் ஃபஸ்ட்டு நல்லா படிச்சிரு. புக்கின் 1 மார்க்கில் டூ யூ நோவில், ஃபிசிக்ஸில் மேட்ச்சை ஃபாலோயிங்கோ டூ யூ நோவும் படிச்சிரு. ஃபிசிக்ஸில், கெமிஸ்ட்ரியில் ஃபில்லப்ஸும் மேட்சும் படிச்சிரு. 1 மார்க்கில் வரக்கு வாய்ப்பு இருக்குது, மேட்ச் 2 மார்க்கில் வர வாய்ப்பு இருக்குது. யூனிட் 4ல் சிம்பிள்ஸ் படிச்சிரு. எலக்ட்ரிசிட்டி லெசனில் சிம்பிள்ஸ். கம்பல்சரி கொஸ்டின் என்ன இதெல்லாம் படித்தா 1 மார்க் எழுதிடலாமா, எழுதிடலாம். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் தான் ட்விஸ்ட் பண்ணுவாங்க, எழுதிடலாம். கம்பல்சரி ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் ஆர்ட்ஸ் கொஸ்டின் எல்லா யூனிட்லையும் படிக்கணும். 7, 8, 9, 10, 11 ஆர்ட்ஸ் கொஸ்டின் என்ன இருந்தாலும் படிச்சிடணும். ஃபிசிக்ஸில் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் கம்பல்சரியில் யூனிட் 2 ப்ராப்ளம் 2, 3, 4. யூனிட் 4ல் சால்வ்டு ப்ராப்ளம் எக்ஸாம்பிளில் 1, 2, 3 இதுவும் எக்ஸாம்பிள் தான். யூனிட் 6ல் சால்வ்டு ப்ராப்ளம் எக்ஸாம்பிளில் 6.3, 6.4. கெமிஸ்ட்ரியில் யூனிட் 7ல் ப்ராப்ளம் வந்து எழுதியிருக்கிறேன், நோட் பண்ணிக்க. அதில் H2SO4 சல்ஃபியூரிக் ஆசிடோட பெர்சன்டேஜ், சல்ஃபரை வந்து பெர்சன்டேஜ் எடுக்கணும். இது வந்து தனியாக கேட்பாங்க. இது எக்ஸசைஸில் இருக்குது, எக்ஸாம்பிள் இருக்குது. எக்ஸசைஸில் வந்து 9ல் 2 கேள்வி, சிமிலர் கேள்வி, சரியா. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சால்வ்டு ப்ராப்ளம் 7.9ல் மோலார் மாஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இது 3க்கும் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, பார்த்துக்கோங்க. யூனிட் 10ல் pH ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக சொல்கிற pH ப்ராப்ளம் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க, வரும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கனாலே நீங்கள் சென்டம் ஷுவராக போட்டுடலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து சின்ன சின்ன விஷயந்தான். அந்த 1 kWh எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, ஹார்ஸ் பவர்னா என்ன, இந்த 4வது லெசன் தான் அடிக்கடி ட்விஸ்ட் பண்ணுறான் ஃபிசிக்ஸில்.
ஹார்ஸ் பவர்னா என்ன, இந்த 1 kWh இதை தான் டுஸ் பண்ணி கேட்கலாம். இல்லை ஏதாவது எஸ்ஐ யூனிட் கேட்கலாம், கரண்ட்டுக்கு என்ன யூனிட்டு, அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ்க்கு என்ன யூனிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது பேர் என்ன கரண்ட்டு, ரெசிஸ்டன்ஸு, வோல்டேஜ் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்க்கு என்ன யூனிட்டு, இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு எல்லாமே நீங்கள் வந்து புக் பேக் படித்தது மட்டும்தான் அதிகமாக கேட்குறாங்க. புக்கில் ரேர் தான், ஆனால் வரும் 1-2 கொஸ்டின் வரும். எனிவே இதெல்லாம் பண்ணிங்கன்னா சென்டிமெண்ட்லாம் அதெல்லாம் பண்ணிங்கன்னா பாஸ் ஆகிடலாம். இது வந்து சொல்லணும்னு நினச்சா சொல்லிவிட்டேன். தேங்க்யூ. இந்த பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் இதை மட்டும் பாஸ் ஆகிறதுக்கு மட்டும் படிச்சுட்டு வரலான்னா சொல்லக்கூடாது. முதல்ல கொடுத்துருக்குறேன், அதை பார்த்து படிங்க. ஓகே, தேங்க்யூ.